வெல்கம் டு சரஸ் வீடி கிச்சன். இந்த கிச்சனில் நம்ம வந்து இப்போது குடமிளகா தொக்கு எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க. 3 வெங்காயம் 2 தக்காளி குடமிளகா பூண்டு கொஞ்சம் நசுக்கி வச்சுருக்கேன். கடாய் வச்சு 3 கரண்டி எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா காயட்டோன்ட்டு கடுகு போட்டு கடுகு நல்லா பொரியட்டோன்ட்டு கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு ஏற்கனவே அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை 3 வெங்காயத்தை இதோடு சேர்த்து நல்லா வதக்கலாம். நல்லா வதங்கி வந்த உடனே நல்லா செவக்கட்டோன்ட்டு கொஞ்சம் நேரம் விட்டு நம்ம வந்து தக்காளியை போட்டு இதோட சேர்த்து நல்லா வதக்கலாம். நல்லா வதங்கி வந்த உடனே குடமிளகாவை போட்டு இதோட சேர்த்து நல்லா வதக்கலாம். நல்லா வதங்கி நல்லா காய் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி வந்த உடனே கொஞ்சம் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், கரம் மசாலா, கொஞ்சம் தனியாத்தூள் போட்டு கொஞ்சம் உப்பை நம்ம தேவைக்கேற்ப உப்பை போட்டு நல்லா கிளறி விட்டு தேவைக்கேற்ப தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்கிட்டோன்ட்டு காய் நல்லா கொதிக்கும் போது நம்ம தட்டு போட்டு மூடிடலாம். நல்லா கொதிக்கிட்டோன்ட்டு தட்டை திறந்து பார்த்து நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆனால் குடமிளகா தொக்கு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.